விஜய் ஒரு பாப்புலர் சினி ஸ்டார். அந்த கட்சியினர் அந்த கட்சியினர் குறித்த தகவலை தாங்க சொல்ல முடியும். அதனால ஒரு ஆன்டிசிபேட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள், பொதுமக்கள் எப்படி வருவாங்க, எவ்வளவு பேர் வருவாங்கன்றத கணிக்க வேண்டியது உளவுத்துறைங்க. உளவுத்துறை வேலையை தாவேகா செய்யணுமா? இது திட்டமிட்டு நான் கோஆபரேஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரோட் ஷோ கிடையாது. கரூர் அனுபவத்துக்கு பிறகு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஏன் ரோட் ஷோ கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கான எஸ்ஓபி இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட தாவேக்காவை கூப்பிடல. அதுக்கு வினோதமான காரணம் சொன்னாங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இல்லை. ஏங்க சி 17ஆம் தேதி நடந்த தாவேகா மாவட்ட வாரியான ஆர்ப்பாட்டத்தில் எங்கேயுமே விஜய் வராருன்ற தகவல் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் மேசிவ் ஆட்கள் வந்தாங்களே, அவங்கெல்லாம் விஜய் பார்க்க வந்தாங்களா? விஜய் போராட சொல்லியிருக்காரு. அதனால இவங்கெல்லாம் விஜய் ஓட்டு போட சொன்னா அந்த சின்னத்தில் ஓட்டு போடுவாங்க. ஸோ இது பார்க்க வந்த கூட்டம், ஓட்டு மாறாது. இந்த கதையெல்லாம் இதெல்லாம் தாவேகாவுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இப்போ ஆரம்பத்திலிருந்தே 7ஆம் பொருத்தம் தான். போலீஸ் ஆளுங்கட்சியினுடைய ஒரு கருவி தாங்க. அவங்களுக்கு ஜனநாயக ரீதியாக அரசியல் செய்வதற்கு, அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கு முழுமையான சுதந்திரம் தரணும். 67லும் கூட்டணி, இன்னைக்கு 21லையும் கூட்டணி இல்லாமல் தனியா தாவேகா தனியா போகுது. திமுகவை அப்படி பண்ண சொல்லுங்களா? வலுவான கூட்டணி, எங்களுக்கு கூட்டணி பலம் இருக்கிறது, ரைட்டு, கூட்டணிக்கு அதிகாரத்துல கொடுங்களா? அது வேணாம், அங்க போய் நில்லுங்க தனியா. அரோ ரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்கானா, அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நீண்ட நாள் தொய்வுக்கு பிறகு தாவேகா மீண்டும் பிரச்சாரத்தை துவங்குது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாச்சு. அது 4ஆம் தேதி சேலத்தில் பர்மிஷன் கேட்டதாகவும் அந்த பர்மிஷன் மறுத்துருக்காங்க இப்போ போலீஸ் தரப்புலேருந்து. ஏன்னா சில காரணங்கள்லாம் சொல்லப்படுது. இது என்ன காரணம் சார்? ஏன்னா இவ்வளோ தாமதத்துக்கு பிறகு இதை தொடங்குறாங்க, இப்போவும் அதே தவறை பண்ணுறாங்களா? ஒழுங்காக தேதியும் ஒழுங்கான இடமும் குறிப்பிடாமல். அது இல்லைங்க. அதாவது தாவேகாவுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இப்போ ஆரம்பத்திலேருந்தே 7ஆம் பொருத்தம் தான். அவங்க ஒரு டேட் சொன்னால் முன்னாலேயே நடத்துங்கன்னாங்க. விக்கிரவண்டி மாநாட்டிலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க சொன்ன டேட்டை அப்படியே ஒத்துக்குறதில்லை தமிழ்நாடு காவல்துறை. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கூட மதுரை மாநாட்டில் கூட இதே மாதிரி தான் பண்ணாங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு ஜனநாயக ரீதியாக அரசியல் செய்வதற்கு, அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கு முழுமையான சுதந்திரம் தரணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. நிறைய பேர் நீதிமன்றங்களுக்கு போய் தான் நீதிமன்றத்துலேருந்து டைரக்ஷன் வாங்கின்னு போலீஸ்க்கு வராங்க. ஒரு சின்ன ஆர்ப்பாட்டத்துக்கு கூட, உதாரணத்துக்கு அந்த கஸ்டடி மரணங்களை எதிர்த்து சில மாதங்களுக்கு முன்பு தாவேகா சார்பில் இந்த சிவானந்தா ஸ்ட்ரீட் அங்கே நடத்தினாங்க சென்னையில். அதுக்கே பார்த்திங்கன்னா போலீஸ் கமிஷனரே சொன்னார் செய்தியாளர் மத்தியில், அவங்க எங்ககிட்ட வராமல் போலீஸுக்கு நேராக போயிட்டாங்க கோர்ட்டுக்குன்னு. அதுவே தவறான தகவலுங்க. இப்போ கோர்ட்டுக்கு டைரெக்டாக போகவே முடியாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பர் சேனலில் எல்லா விதமான அவங்க அதிகாரிகளையும் அணுகி யூ மஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆல் த சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், ஆல் த அவென்யூஸ். அப்புறம் தான் நீங்கள் கோர்ட்டுக்கே போக முடியும். இல்லைன்னா கோர்ட்டில் தூக்கி போடுவான். முதல்ல நீ போய் கன்சர்ன் ஆஃபீஸரை போய் கேளுன்னுவான். டைரெக்டாக தே ஒன்ட் என்டர்டெயின். அப்போது போலீஸ் துறை என்பதுங்க திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சங்கடங்களை தருவது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவது என்பதை தொடர்ந்து பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக தாவேகாவுக்கு தொடக்கத்திலேருந்தே ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப தெளிவாக இருக்குது சார். 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் இருக்குது, 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு சம்மந்தமான விஷயம் இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் நாங்கள் பர்மிஷன் தரல அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஸோ இதெல்லாம் தாவேகா முன்பே பரிசீலிக்கலையா? என்ன காரணம் சார்? இல்லைங்க, அதாவது சாதாரணமாக கார்த்திகை தீபம்ன்றது அது ஒரு ஃபெஸ்டிவல், அவ்வளோதான். அது 3ஆம் தேதி. இப்போ 4ஆம் தேதி ஃப்ரீயாக தானே இருக்கும், 5ஆம் தேதி ஃப்ரீயாக தானே இருக்குது. 6ஆம் தேதி கூட அது ஒரு நிகழ்வு இல்லைங்க, முன்னெச்சரிக்கையாக. அதாவது பாபர் மசூதி பல ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட நாள் என்பதால் அந்த நாளில் கொஞ்சம் காவல்துறையெல்லாம் உஷாராக இருக்கணும். ஏன்னா யாராவது
அதை முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகள் தவறுதலா இல்லை அந்த பாபர் மசூதி இடிப்பை எதிர்ப்பவர்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் எதிர்ப்பை காட்டலாம் அப்படின்றது பல வருஷங்கள் பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் ஒரு காரணங்களே இல்லைங்க. 4ஆம் தேதிக்கும் கிருத்திகை 3ஆம் தேதியே முடிஞ்சு போகுதுங்க. 4ஆம் தேதி கொடுக்குறதுல என்ன இருக்குது? சரி, ஓகே, கொடுக்கல. சரி, 6ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தேதியில் நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் என்ன சொல்லலாம் இல்லை? அதை விட்டுட்டு 4 வாரத்துக்கு முன்னாலே நீங்கள் அனுமதி கேட்கணுன்றதெல்லாம் திமுக கட்சிக்கு அப்படி தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்களா? காலையில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மத்தியானம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க திமுக. முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்து இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வரல இல்லை சார். இப்போ தாவேகா கரூர் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் வந்து இடத்தையும் ஒழுங்காக தேர்வு செஞ்சு ஒரு இடம் சொல்லலை, அது எத்தனை நபர்கள் வருவாங்கன்றதையும் குறிப்பிடணும். அது எப்படிங்க குறிப்பிட முடியும்? இது பைத்தியக்காரத்தானங்க. அதாவது வந்து விஜய் வந்து ஒரு பாப்புலர் சினி ஸ்டார். அவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள்லாம் இருக்காங்க. இப்போ அந்த கட்சியினர் வந்து அந்த கட்சியினர் குறித்த தகவலை தாங்க சொல்ல முடியும். எங்கள் கட்சி சார்பாக இவ்வளோ பேர் வரலான்னு எதிர்பார்க்கலாம், அது கூட நீங்கள் எண்ணி சொல்ல முடியாது. அதனால் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் அதை தான் சொல்ல முடியும் கட்சி சார்பாக. பட்டு ஜென்ரல் பப்ளிக்கு, பொதுமக்கள் எப்படி வருவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்கன்றத கணிக்க வேண்டியது உளவுத்துறைங்க. உளவுத்துறை வேலையை தாவேகா செய்யணுமா? எதுக்கு நீங்கள் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கீங்க? போலீஸில் வந்து எதுக்கு உளவுத்துறை வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் வருவாங்க நீங்கள் தான் கணிக்கணும். உங்ககிட்ட தான் அதுக்கான மிஷினரி இருக்குது. தாவேகா என்பது ஒரு அரசியல் கட்சிங்க. அந்த பகுதியில் அவங்க நடத்துகிறாங்க சேலம்னா அவங்க ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்லுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போயிட்டு சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ திமுகவிலலாம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்களா? இது திட்டமிட்டு அவங்களுக்கு வந்து நான் கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இது வந்து தொடக்கத்துலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா தாவேகா கட்சி அரசியல் நடவடிக்கைகளை இறங்கக்கூடாது, அதுக்கு எவ்வளோ முட்டுக்கட்டை போட முடியுமோ, எவ்வளோ தடங்கல்கள் செய்ய முடியுமோ அதை வந்து செய்யணும்னு ஆளுவோர் பாவம், போலீஸ் பாவம் தாங்க. நான் போலீஸ் மேலே சொல்ல, போலீஸ் வந்து அவங்களுக்கு மேலே ஆட்சியாளர்கள் கொடுக்குற கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். நாளைக்கு வேறு கட்சி ஆட்சிக்கு வந்து அவங்க சொன்னாலும் அவங்க எஸ் பாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. போலீஸ் வந்து ஆளும் கட்சியினுடைய ஒரு கருவி தாங்க. அதனால் எனக்கு போலீஸ் மேலே ஒன்று இப்போ போலீஸை கூப்பிட்டு ஒரு மினிஸ்டரோ அல்லது ஒரு பெரிய அதிகாரியோ இது மாதிரி பண்ணாதீங்க, இழுத்து விடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனால் சார் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தானே சார். இப்போ காவல்துறை வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நீங்கள் எத்தனை பேர் வரும்ன்ற தரவுகள் வந்து இருந்ததுன்னா அதை கேட்கலாங்க. இப்போ அதை கேட்கலாம், ஆனால் அதையே டிபெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து அதை பார்க்கணும். போன மீட்டிங் எவ்வளோ பேர் வந்தாங்க, சேலத்தில் அவங்க கட்சி பலமாக இருக்குதா, எவ்வளோ சேரோன்றதெல்லாம் நீங்கள் தான் ஸ்டடி பண்ணணும். அதை வந்து ஆர்கனைசர் சொல்லணுன்னீங்கன்னா அது குவைட் இம்பாசிபிள்ங்க. ப்ராக்டிக்கலி நடக்கிற காரியம் இல்லை சார். அப்போ தாவேகா தரப்பாலேயே அந்த தரவுகளை வந்து தர முடியல அப்படின்ற பட்சத்தில் தாவேகா தருவாங்கன்னு நம்ப முடியும். அதுக்கு தாங்க ப்ரொஃபஷனலாக தே ஆர் ட்ரெயின்டு. அதுக்கு தான் அவங்க தொழில் ரீதியாக தயாரிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பயிற்சிவிக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் தாங்க சொல்லணும். போலீஸ் சொல்லாமல் பின்ன தாவேகாவா சொல்லும்? தாவேகா அவங்க ஆன்டிசிபேட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் எதிர்பார்க்கலாம், இவ்வளோ பேர் வரலான்னு சொல்லலாம். அதுவும் அவங்க கட்சிக்காரை பற்றி தான் அவங்க சொல்லலாம். இப்போ விஜய் வந்து அந்த கட்சிக்காரங்க மட்டும் கலந்துக்க போகிறது இல்லையே, பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக் வரலாம். அப்போ காவல்துறை தான், இன்டெலிஜென்ஸ் தான் கணக்கு போடணும். போன முறை எவ்வளோ பேர் வந்தாங்க, அதுக்கு எங்கே வந்தாங்க, திருச்சியில் எவ்வளோ பேர் வந்தாங்க, இப்போ சேலத்தில் அவங்க கட்சி பலமாக இருக்கா, சுற்று வட்டாரத்தில் எத்தனை கிலோமீட்டர்லேருந்துலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆண்கள் எவ்வளோ பேர் வருவாங்க, இதெல்லாம் வந்து மதிப்பீடு செய்யிட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், இப்போ ஒரு நாகேந்திரன் ஒரு ரவுடி இறந்துட்டார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி. அவர் இறந்துட்டார். அவர் இறந்தது இயற்கையில் வச்சுங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு இறந்துட்டார், ஒயிலின் கஸ்டடி. சரி, அவர் சவ அடக்கம் நடக்கும்போது அவர்கிட்டயா கேட்டாங்க? அவர் ஃபேமிலிக்கிட்ட போய் கேட்டாங்களா எவ்வளோ பேர் உங்கள் சவ ஊர்வலத்துக்கு வருவாங்க, எவ்வளோ பேர் நீங்கள் வர? என்ன கேட்கல. ஏன்னா போலீஸுக்கு தெரியும் இவர் ஒரு ரவுடி, நிச்சயமாக அதுக்கு வேறு யாராவது ஆதரவாக வரலாம், எதிர்ப்பாக வரலாம், கலவரங்கள் வரலான்ட்டு
அவங்க வந்து 5000 போலீஸை போட்டாங்க. அண்டை மாவட்டங்கள்லேருந்து எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வர வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் இட் வாஸ் த ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி போலீஸ், பர்டிகுலர்லி இன்டெலிஜென்ஸு. நீங்கள் திரும்ப திரும்ப விஜய் கட்சி ஆளுங்கிட்ட கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அவங்க சொல்ல சரியா அப்படின்றதெல்லாம் கதைக்கு உதவாத வாதமாக தான் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ அடுத்தது சேலத்தில் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை வந்து விஜய் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறாரு? இது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டுபடுத்தும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரோட் ஷோ கிடையாது. அவர் நினைச்சாலும் பண்ண முடியாது. ஆனால் அவர் வந்து இனிமேல் ரோட் ஷோ பண்ண மாட்டார் தான் கரூர் அனுபவத்துக்கு பிறகு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் ரோட் ஷோ கிடையாது அப்படின்னு சொன்னால், அதுக்கான எஸ்ஓபி இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. நீதிமன்ற உத்தரவுப்படி எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசி ஏதோ ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட தாவேக்காவை கூப்பிடல. அதுக்கு வினோதமான காரணம் சொன்னாங்க. அதுக்கு வந்து அசம்பிளிலேயோ அல்லது பார்லிமெண்ட்லேயோ மெம்பர் இல்லை, அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இல்லை. ஏங்க சி, இதுதான் சொல்கிறேன். அதாவது ஒரு பார்ட்டிசன் ஆட்டிடியூட். இப்போ நீங்கள் எஸ்ஓபி போடுறீங்கன்னா எதுக்கு? ரோட் ஷோ நடத்துகிற எல்லாருக்கும் கண்டிஷனை போட போகிறீங்க. ரோட் ஷோ நடத்துறது, ரேலி நடத்துறது, பொதுக்கூட்டம் நடத்துறது, பப்ளிக் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் பண்ணுமா? எத்தனை கட்சி இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கட்சி? அதனால் வந்துங்க, யாரெல்லாம் இந்த விஷயத்தில் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னுவாங்க ஆங்கிலத்தில், யாருக்கெல்லாம் இதில் சம்பந்தம் இருக்குதோ, யாரெல்லாம் இது கட்டுப்படுத்துமோ இந்த எஸ்ஓபி, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கணும். அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதை கோர்ட் அப்ரூவ் பண்ணும். அதனால் இதில் வந்து தாவேக்காவை கூப்பிட்டாம விட்டது பெரிய தப்புங்க. திட்டமிட்டு அதை இக்னோர் பண்ணுறாங்களாம் இவங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைன்னு. இன்னும் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதற்கு முன்னாடியே வந்து அதனால ரோட் ஷோ கிடையாது. ஹலோ, ரெண்டுக்கும் வித்தியாசம். அதெல்லாம் கிடையாது. எஸ்ஓபின்றது ஒன்லி ஃபார் ரோட் ஷோ, ரேலிஸ், பப்ளிக் மீட்டிங், பொலிட்டிக்கல் மீட்டிங்கு, இதுக்கெல்லாம் வந்து எஸ்ஓபிலாம் ஏற்கனவே இருக்குதுங்க. ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னா எப்படி நடத்தணும், ஸ்டேஜ் எப்படி போடணும், அதெல்லாம் இருக்குது. இப்போ கூட ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க இல்லையா தேவைக்கால, சென்னையில் மாவட்டம் பூரா பண்ணாங்க. 28 மாவட்டத்துலேயும் சார் எதிர்த்து பண்ணாங்க. ரொம்ப மேசிவாக பண்ணாங்க. அதனால் எஸ்ஓபி இல்லாததால் ரோட் ஷோ கிடையாது. ஒருவேளை நாளைக்கு எஸ்ஓபி ஃபைனலைஸ் ஆகி வந்தால் கூட அவர் விஜய் வந்து இந்த பேக்ரவுண்டில், கரூர் பேக்ரவுண்டில், பழைய அனுபவத்தில் ரோட் ஷோ இந்த பஸ்ஸில் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அவர் பஸ் ட்ராவல், ரோட் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி தனியாக காரில் போகலாம், ஆனால் இந்த மாதிரி பஸ்ஸில் பிரச்சாரத்துக்கு போகிறதுன்றதெல்லாம் ஐ திங்க் ஈ வில் அவாய்ட், ஈ மஸ்ட் அவாய்ட். அதனால் சேலத்தில் நடக்கிறது வந்துங்க ஒரு பொதுக்கூட்டம். ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டம் தான் அது. அதுக்கு தான் அவங்க வந்து ஒரு 3 பெரிய மைதானங்கள், போஸ் மைதானம், இப்படி ஒரு பெரிய மைதானங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த 3ல் ஏதோ ஒரு இடம் கொடுத்தா ஓகே, அவ்வளோதானே தவிர, அதே போல் வந்து அங்கே ஸ்டேஜ் போடுவாங்க, அது மற்ற ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்குவாங்க. அதனால் அந்த கூட்டம், பொதுக்கூட்டம் என்பது நடத்துறதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் அனுமதி கொடுக்குற மாதிரி அந்த கட்சிக்கும் கொடுக்கணுங்க. கண்டிப்பாக சார். எல்லா கட்சிக்கும் அனுமதி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கணுன்றது மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க வந்து பொதுக்கூட்டமோ இல்லை ரோட் ஷோ எது நடத்தினாலும் அவர் வந்து பேசுகிறதே ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அவர் மக்கள்கிட்ட என்ன கொள்கையை சொல்கிறாரு, என்ன கருத்தை சொல்கிறாரு அப்படிலாம் எதுவுமே இல்லை. சும்மா அவரை பார்க்குற மட்டும்தான் அந்த கூட்டம் வந்து கூடப்படுதாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குல்ல சார்? அதாவதுங்க, உங்களெல்லாம் பார்க்கறது கூட கூட்டம் வரமாட்டேன். சுடிதார் கொடுத்து, அண்டா குண்டா கொடுத்து இல்லை கூட்டம் வர வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்துங்க சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இப்போ நடந்தது 17ஆம் தேதி, நவம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு அந்த வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து தனியாக பண்ணாங்க. 11 கட்சி 10 கட்சி திமுக கூட்டணி பண்ணதை விட இது பிரம்மாண்டமானதாக தான் இருந்தது. சென்னை உள்பட எல்லாமா, கரூர் சம்மந்தப்பட்ட கரூரில் எப்படி நடக்கும்னு நான் ரொம்ப வாட்ச் பண்ணி கீனாக பார்த்தேன். அங்கேயும் நல்ல மேசிவாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேடிஸ், பெண்கள் அதிகமாக கலந்துக்கிட்டு நல்லா தான் பண்ணாங்க.
ஸோ எந்த இடத்துலையும் விஜய் கலந்துக்கல. விஜய் வருவார்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அவர் வரமாட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு கட்சி அறைகோல் கொடுக்குதுன்னா அந்த கட்சியினுடைய உச்சப்பட்ட தலைவர் அங்கே வந்து நிற்கணுன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ காங்கிரஸ் கட்சி நடத்துகிற எல்லா போராட்டத்துலேயும் சோனியா காந்தி வர முடியுமா? ராகுல் காந்தி வர முடியுமா? ஏன் நீங்கள் முதல்வராக இருக்கிறாரு ஸ்டாலின், துணை முதல்வராக இருக்க உதயநிதி, இவங்க 2 பேரும் இந்த சாருக்கு எதிராக நடந்த இந்த திமுக கூட்டணியில் எந்த இடத்துல கலந்துக்கினாங்க? எந்த மாவட்டத்தில் எங்கேயுமே கலந்துக்கல. ஸோ அவர் வரமாட்டார், வரலன்னு தெரிஞ்ச பிறகும் தான் இந்த மேசிவ் ஷோ. அப்போ இது அடிபட்டு போச்சா? 2 விஷயம். இந்த 17ஆம் தேதி நடந்த தாவேகா மாவட்ட வாரியான ஆர்ப்பாட்டத்தில் 2 விஷயங்கள் அடிபட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன, அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அவங்களுக்கு சும்மா நகர்ப்புறங்களில் ரசிகர்கள் தான் இருக்காங்கன்னாங்க. இப்போ காட்டிட்டாங்க. 28 மாவட்ட தலைநகர்லேயும் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை ரொம்ப இளைஞர்கள் பெண்களை திரட்டி பண்ணாங்க. ஸோ கட்டமைப்பு இருக்குது அந்த கட்சிக்கு. திமுக அதிமுகக்கு அடுத்து மாநிலம் பூரா பரவி இருக்கிற கட்டமைப்புள்ள ஒரே கட்சி இன்னைக்கு தாவேகா தான். ரைட்டா? அடுத்தது 2வது எது தவிடுபதி ஆச்சுன்னா எல்லாம் அவரை பார்க்க வராங்க, அவரை பார்த்துட்டு போயிடுவாங்க, அவருக்கு பேசுறத கூட கேட்க மாட்டாங்கன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் விஜய் எந்த இடத்துலையும் வரலன்னு. இப்போ சென்னையில் கூட புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனா தான், கோயம்புத்தூரில் டாக்டர் அருண்ராஜ், மதுரையில் சிடிஆர் நிர்மல்குமார், இப்படி பிரித்து போட்டாங்க லீடர்ஷிப்பை. எங்கேயுமே விஜய் வராருன்ற தகவல் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் மேசிவாக ஆட்கள் வந்தாங்களே, அவங்கெல்லாம் விஜயை பார்க்க வந்தாங்களா? இல்லை. அவங்கெல்லாம் வந்து விஜய் சொல்லிட்டாருன்றதுக்காக வந்தாங்க. விஜய் போராட சொல்லியிருக்காரு, அதனால இவங்கெல்லாம் விஜய் ஓட்டு போட சொன்னால் அந்த சின்னத்தில் ஓட்டு போடுவாங்க. ஸோ இது வந்து பார்க்க வந்த கூட்டம், ஓட்டு மாறாது. இந்த கதையெல்லாம் இதெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. இப்போ சென்னை மாவட்டம்னா சென்னை மாவட்டத்தில் இருக்க மொத்த கூட்டம் தானே சார். அது வந்து நம்ம ஒரு தொகுதிக்கான கூட்டமா எடுத்துக்க முடியாது. இல்லை, இப்போ திமுக கூட்டணி எப்படி நடத்துனாங்க? ஒவ்வொரு வட்டத்திலையும் நடத்துனாங்களா? அவங்க ஆல்ரெடி பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்கல்ல சார். ஒரு இடத்துல தனியா நிரூபிச்சதே இல்லைங்க. 1967 இன்று வரையில திமுக எப்போ தனியாக போட்டி போட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க சொல்லுங்க? கூட்டணி போட்டும் தோத்துக்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆச்சா, 67லும் கூட்டணி, இன்னைக்கு 21லையும் கூட்டணி. அதனால கூட்டணி இல்லாமல் தனியாக இப்போ தாவேகா தனியாக போகுது. அந்த வகையில் சீமானை கூட நான் பாராட்டுவேன். அவர் தனியாக தான் பண்ணுறாரு. எதுவோ சின்ன ஆர்ப்பாட்டமோ பெரிய ஆர்ப்பாட்டமோ இண்டிபெண்ட்லி இஸ் டூயிங். திமுகவை அப்படி பண்ண சொல்லுங்களா? தேர்தலில் பண்ணுவாங்களா? பலமான கூட்டணி, வலுவான கூட்டணி, எங்களுக்கு கூட்டணி பலம் இருக்கிறது, ரைட்டு, கூட்டணிக்கு அதிகாரத்தில் கொடுங்களா? அது வேணாம், அங்கே போய் நில்லுங்க தனியாக. அதனால் திமுகவை விட தாவேகா வந்து வலுவாக தான் இருக்குதுங்க எல்லா இடத்துலையும். இதே மாதிரி இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா சார், சேலத்துக்கு வர்றதுக்கு மக்கள் வந்து ஒரு தயக்கம் காட்டுவாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி கரூரில் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதனால சேலத்துக்கு வர்றதுக்கே வந்து மக்கள் இடையில கொஞ்சம் தயக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல. தயக்கம் காட்டணுன்றது உங்கள் ஆசையா? இல்லை தயக்கம் அங்கே வந்து அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றது இருக்குல்ல சார்? இதை பாருங்க, முறையாவது அது வந்து பராமரிக்கப்படும். இல்லை, அதுவும் தவிடுபடியாக இருக்குது. எப்படின்னா 17ஆம் தேதி கரூரில் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது மாவட்ட தலைநகரில். நான் உண்மையிலே அச்சப்பட்டேன். ஏன்னா அங்கே தான் சம்பவம் நடந்தது. ஜனங்க நேரடியாக பாதிக்கப்பட்ட இடம், 41 பேர் பலியான இடம். அப்போ அந்த இடத்துல எப்படி கொஞ்சம் தயக்கம் இருக்குமா? 45 நாள் 50 நாள்னு ஆச்சு. அந்த சம்பவம் செப்டம்பர் 27 நடந்தது. நவம்பர் 17ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம். இடையில எவ்வளோ நாள்? ஒரு 50 நாள்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்குள்ளே அந்த புண்ணு ஆறி இருக்குமா? அந்த வருத்தம் போயிருக்குமா? அதிர்ச்சியிலேருந்து மீண்டு இருப்பாங்களா? கரூரில் எப்படி? நான் எல்லா மாவட்டத்தையும் கரூரில் தான் என் கவனம் இருந்தது. ஏன்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் கரூரில் பார்த்திங்கன்னா சம்பவம் நடந்த இடத்துல அந்த மதியழகன் சிறைக்கு சென்றார் இல்லையா, கைதாகி, அவர் தலைமையில் பிரம்மாண்டமாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எழுச்சியாக இருந்தது. ஏராளமான பெண்கள், ஏராளமான இளைஞர்கள். அதனால் கரூர்லேயே நீங்கள் சொன்னது நடக்கலை. இப்போ கரூர்லேருந்து சேலம் எவ்வளோ தொலைவு இருக்குது. அதனால் சேலத்தில் வந்து சரி தயங்கன்னா ஏங்க ஜனங்க தயக்கமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது தானே? ஆளுங்கட்சிக்கு
அது வந்து கூட்டம் குறைவாக தானே வரும். அப்போ போலீஸ் பர்மிஷனுக்கு ஏன் இது இழுக்கிறீங்க? அதனால் ஆசைகள் தாங்க. இம்முறையாவது வந்து இந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு வரக்கூடாது, இந்த பெண்கள்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், இது போன்ற அறிவிப்புகள்லாம் இருக்குமா? அது முறையா நடைபெறுமா? இல்லை, அப்படின்ற ஒரு கேள்வி இம்முறையாவது இருக்கு. இல்லை, ஒவ்வொரு முறையும் இல்லை சார். அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க. சி தலைமையிலிருந்து எந்த கட்சியிலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயங்களை விஜய் கட்சியில் சொன்னாங்க. என்ன? கர்ப்பிணிகள் யாரும் வராதீங்க மாநாடுகளுக்கு, குழந்தைகளை அழைத்துட்டு வராதீங்க, வயதானவர்கள் வராதீங்க, அதுக்கு பதிலாக டிவியில் நேரலையில் பாருங்கன்னு வேற சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த கட்சியாவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? வாங்க வாங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு கட்சி சொல்லுது, ஆனால் அதை மக்கள் அல்லது ஆதரவாளர்கள் அதை ஏற்று நடக்கிறது அவங்கக்கிட்ட தானேங்க இருக்கு. அதனால் இந்த முறையாவது இல்லை, ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காங்க. அனுபவம் தானேங்க நமக்கு சிறந்த ஆசான். அதனால் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இப்ப மெச்சூரிட்டி ஆகும். இல்லை, இப்போ ஒரு ஒரு அடிப்பட்டாச்சு, அதில் துன்பத்துலேருந்து கொஞ்சம் அவங்க மீண்டு இப்போ மகாபலிபுரத்தில் பேசுனாங்களே பல மாவட்ட செயலர், ரொம்ப மெச்சூர்டு ஸ்பீச்சாக இருந்தது. அதனால் எல்லாரும் கற்றுக்குவாங்கங்க. 75 வருஷ கட்சி 2.5 வருஷ கட்சி எனக்கு ஈக்குவலாக இருன்னு பேசக்கூடாது. சார் கத்துக்குவாங்கன்னு சொல்றீங்க, ஆனா இன்னுமே வந்து பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கான காரணங்கள்லாம் போலீஸ் தரப்புல வலுவா தானே சார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கத்துக்கிட்ட ஒருவேளை கரூர் சம்பவத்துல இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா. நீங்கள் என்ன, நான் கேட்குறேன், கரூருக்கு முன்னால் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு என்ன பண்ணாங்க? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 1 மாதம் இழுக்கடிச்சாங்க. இந்த திருச்சி அந்த பரப்புரைக்கு எத்தனை வாட்டி அவர் பேர் என்ன, புஷி ஆனந்த் திருச்சி கமிஷனர் அந்த மாநகர காவலை எல்லாம் போய் பார்த்தார் தெரியுங்களா? அதனால் நீங்கள் சொல்லாதீங்க. அதாவது கரூருக்கு முன்னால், கரூருக்கு முன்னால் இல்லை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் அது குழந்தையா வளர ஆரம்பித்ததுலேருந்தே அது கழுத்தை நெருக்கணும்னு தான் திமுக நினைக்குது. அதனால் காவல்துறையை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி தான் அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது புதுசு இல்லை, ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அந்த கட்சி வளர்ந்துட்டு இருக்குது. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.